அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே சிவபெருமானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய கோவில்கள் இருக்குங்க. அதில் குறிப்பாக பழமையான கோவில்களையும் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது 500 வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிவபெருமானை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகினுடைய 2வது பெரிய சிவன் சிலையை கொண்ட கோவில் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களுமே முக்கியமாக லிங்க வடிவில் தான் சிவபெருமான் காட்சி கொடுப்பாரு. ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் இப்படி ரூபமாக அமர்ந்திருப்பார். அந்த வகையில் மிக பெரும் ஒரு ரூபமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய சுவாரஸ்யமான கோவில் பற்றியும் சில தகவல்கள் பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு கர்நாடகாவை ஒரு அற்புதமான இந்தியாவாக மாற்றுவதே இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோவில். இந்த கோவிலில் இன்னும் நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, முழுமையான பலனை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். சரி, நாம் இப்போது உலகின் 2வது மிகப்பெரிய சிவனுடைய இந்த சுவாரஸ்யமான கோவில் பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த சிவபெருமானுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. முருதேஸ்வரில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருதேஸ்வரர் கோவிலும் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் சிறந்த சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கர்நாடகாவில் அரபிக்கடலின் கரையோரத்தில் முருதேஸ்வரர் கோவில் இருக்குங்க. கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை பார்க்கும்போது அதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்குங்க. சாதாரணமாக இந்த கோவிலினுடைய கோபுரமாகட்டும் அல்லது அந்த சிவபெருமானாகட்டும் அந்த கடற்கரையாகட்டும் இவை எல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும்போது இதை விட வேறு ஏதாவது அழகு இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த சிவபெருமானுடைய கோவில் அமைந்திருக்கு. இங்கு சிவபெருமான் சிவலிங்க வடிவில் வழிபடப்படுறாரு. அதே போல் கந்துகா மலையில் கட்டப்பட்ட இந்த கோவில் உலகின் 2வது உயரமான சிவன் சிலைக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த சிலை இவ்வளவு உயரமாக இருக்கே, இது எத்தனை அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123 அடி கொண்ட சிவன் சிலை. மேலும் இந்த சிலை தங்க முலாமால் பூசப்பட்டிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான நிலையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது 20 தளங்களை கொண்டிருக்கும் இந்த ராஜகோபுரம். இந்த கோவிலினுடைய நுழைவாயிலின் இருபுறமும் 2 யானை சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் அதனுடைய அசல் வடிவில் இருக்கக்கூடிய கருவறையை தவிர சற்று நவீனமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருதேஷ் லிங்கம் சிவபெருமானின் மூல ஆத்மலிங்கத்தின் ஒரு பகுதி என்று ஸ்தல புராணங்களில் சொல்லப்படுது. முருதேஸ்வர லிங்கத்தின் பெயரால் இந்த நகரம் முருதேஸ்வரா என்று அழைக்கப்படுது. ஆனால் கோவில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இது முருதேஸ்வரர் என்று மாற்றப்பட்டிருக்கு. மேலும் புராணங்களின்படி பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் சிவபெருமானிடம் உருக்கமான பிரார்த்தனையை செய்து தன்னுடைய ஆத்ம லிங்கத்தை, அதாவது சிவனின் ஆன்மா ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். சிவபெருமான் அவருடைய பக்தியில் மூழ்கினார். அவர் இலங்கையை அடையும் வரை பூமியை தொடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அவருக்கு லிங்கத்தை கொடுக்கிறாரு. அதாவது ராவணன் இலங்கையை அடையும் வரை ஓய்வெடுக்க முடியாது. ராவணன் கைலாச மலையில் இருந்து ஆத்ம லிங்கத்தை லங்கா ராஜ்ய அழைத்து செல்கிறார். மேலும் இதற்கு இடையில ஆபத்தை உணர்ந்த விநாயகர் ராவணனிடம் வந்து ஆத்மலிங்கத்தை கோகர்ணா கடலின் கரையில் வைக்கும்படி ஏமாற்றாரு. இதில் சற்று ஏமாந்து போன ராவணன் லிங்கத்தை கீழே வைக்கிறாரு.
பிறகு எடுக்க முயற்சி செய்யும்போது அதனை எடுக்க அவரால் முடியல. அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆத்மலிங்கத்தை பூமியிலிருந்து எழுப்ப முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவரால் அசைக்கக்கூட முடியலையா. கோவத்தில் ராவணன் இந்த லிங்கத்தை அழிக்க தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துகிறாராம். அதனால் லிங்கம் உடைந்து லிங்க துண்டுகள் சிதறி கிடக்கு. லிங்கத்தை மூட பயன்படுத்திய துணி கந்தககிரியை நோக்கி சென்றதாம். இந்த கண்டககிரியில் சிவன் கோவில் கட்டப்பட்டுள்ளதா என உள்ளூர்வாசிகள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உலகின் 2வது பெரிய சிவன் சிலை இந்த முருதேஸ்வரர் சிலை அப்படின்னு பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக பரந்த அரபிக்கடல் இருக்குது. இந்த காட்சி அனைவருமே மெய்சிலிருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் 20 அடுக்கு ராஜகோபுரம். அதன் உச்சிக்கு சென்று கோவிலை முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னும், அருகில் இருக்கக்கூடிய கடலையும் நம்மளால் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய மேலும் ஒரு ஆச்சரியமானவைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குவி மாடத்தின் உச்சிக்கு செல்ல 2 லிஃப்ட் இருக்குது. இந்த ராஜகோபுரத்தின் உயரம் 249 அடி. இது உலகின் மிக உயரமான குவி மாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போகக்கூடிய படிகளுக்கு அருகில் 2 பெரிய யானை சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்குங்க. கந்தக மலையின் மேற்பரப்பில் பல சிற்பங்கள் கட்டப்பட்டிருக்கு. கீதா உபதேசம், சூரிய ரத் மற்றும் ராவணனிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெறக்கூடிய விநாயகரின் சிற்பம் இதையெல்லாம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவிலுக்கு பின்னால் ஒரு கோட்டை இருக்குங்க. இது ஒரு நல்ல சுற்றுலா தலமாகவும் இருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு கர்நாடகா மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க. சாளுக்கிய மற்றும் கடம்ப சிற்பங்களுடன் கூடிய இந்த திராவிட கட்டிடக்கலையால் ஈர்க்கப்பட்ட கோயிலில் கட்டிடக்கலை கருவறையின் உள்ளே தரையில் இருந்து 2 அடி கீழே இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய சிவன் சிலை சூரிய கதிர்கள் மீது படும்போது ஜொலிக்கிறது. இந்த பிரம்மாண்ட சிலையை செதுக்க 2 ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருதீஸ்வரர் என்பது பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல சுற்றுலா தலமாகவும் விளங்குது. படகு சவாரி மற்றும் ஸ்கூபா டைவிங் வசதிகளும் இங்கு அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை நேரம் 3 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் திறந்திருக்கும். பிறகு மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு சென்று வர 2லிருந்து 3 மணி நேரம் ஆகும். ஆண்கள் வேட்டி மட்டும்தான் கட்டி வர முடியும். இது மட்டும் இல்லாமல் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பட்டா மற்றும் சுடிதார் கொண்ட புடவை மட்டுமே அணிய வேண்டும். இது தவிர மேற்கத்திய உடைகள் எதுவும் அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மிகவும் பிரம்மாண்டமான இந்த கோவிலை பார்க்க நமக்கு கோடி கண்கள் போதாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சிவபெருமானுடைய ஆலயம் இங்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு நிறைய பேர் எதுக்காக வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்க வருவாங்க. சிறந்த கல்வி, திருமணம் நடக்க போன்ற பல வேண்டுதல்களோடு பக்தர்கள் வர்றாங்க. பக்தர்களை அவர்களுடைய குடும்பத்தோடு அமர்த்தி சர்வதேவ பூஜை என்ற சக்தி வாய்ந்த தோஷ நிவர்த்தி பூஜையும் செய்யப்படுது. இந்த பூஜையின் போது நைவேத்தியமாக எள், நெய், வெல்லம், பச்சை பயிறு, ஏலக்காய் பொடி கலந்த கஜாய பிரசாதம் இங்கு படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அது பிரசாதமாகவும் வழங்கப்படுது. மேலும் யமபயம் மற்றும் நோய்கள் நீங்க சிவன் மற்றும் பார்வதிக்கு ருத்ராபிஷேகமும் செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் அணையா தீபம் ஒன்று எரிந்துட்டுருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றி நாணயங்களை போட்டு தங்களுடைய முகத்தோற்றம் அந்த வெளிச்சத்தில் தெரிகிறதா அப்படின்னு பக்தர்கள் பார்க்குறாங்க. அப்படி தங்களுடைய உருவம் தெரிந்தால் தங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது பக்தர்களுடைய மிக பெரும் நம்பிக்கையாக அமைந்திருக்கு. இந்த முருதேஸ்வரர் கோவில் கர்நாடக மாநிலத்தில் கன்னட மாவட்டத்தில் பட்கல் என்கிற ஊரில் அமைந்திருக்கு. இங்கு செல்ல பேருந்து வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நம்ம பார்த்தோம். இந்த கோவிலுக்கு நம்மளால் ஒரு முறையாவது போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அல்லது நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கான கருத்துக்களை சொல்லிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.